ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகும் போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 4-5 பல் பூண்டையும் தட்டி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் இருந்தால் போதும். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் நீல வாக்கில் நறுக்கின கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் எப்போ சமைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் கத்திரிக்காவை கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டீங்கன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற காரம் உப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காவை நல்லா சுருள 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வதங்கினதும் சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுட்டு ஒரு 1/2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கத்திரிக்காயில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு அடுப்பு சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எதுவுமே ஊற்றாமல் சூப்பராக கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து இருக்குது. தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் பொரியல் பண்ணிங்கன்னா அந்த கத்திரிக்காயோடைய டேஸ்ட்டே சுத்தமாக போயிடும், குழஞ்சி போயிடும். இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் பொரியலில் ஹை ஸ்பீடில் வச்சு 1 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க இந்த கத்திரிக்காய் பொரியலை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூடாக கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சாதத்துக்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயே பிடிக்காதவங்க சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.